மதுரையில் திமுகவினர் பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு தன்னை பற்றி அவதூறு பரப்புவதாகவும் கூலிப்படையை ஏவி கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் துணை மேயர் நாகராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை இப்போது பார்க்கலாம். நம்ம ஜெயந்துபுரம் பகுதியில் கஞ்சா போதை மாத்திரை ஈஸியாக கிடைக்கும். சின்ன சின்ன பசங்க கையில் கிடைக்குது. இதை நாங்கள் பல கூட்டத்தில் சொல்லிட்டோம், பல ஆர்ப்பாட்டத்தில் சொல்லிட்டோம். இதை அரசாங்கமும் காவல்துறையும் நினச்சா தடுக்க முடியும். பெருசாக எந்த ரிஸ்க்கும் எடுக்காதனால பொதுமக்கள் ஒரு அச்சுறுத்தலோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் தெருவுக்குள்ளே போய் மக்கள்கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும். சாதாரணமாக என்ன வேணால் செய்வாங்க. நம்ம பொதுமக்கள் கதவை சாத்திட்டு வீடுகள் வந்துக்கணும், அவ்வளோதான். யாரையும் எதுவும் கேட்க முடியாத அளவுக்கு பூரா 20 வயசு 25 வயசு 30 வயசுக்குள்ள ரவுடிகள். இவங்களை யார் பயன்படுத்துகிறான்னா, கூலிப்படைன்னு சொல்லி தொழில்முறை ரவுடியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பசங்களை பயன்படுத்துறது. நீ ஒரு சம்பவம் பண்ணிட்டு வா, நான் அவனை வெளியில் எடுத்துறேன், நமக்கு ஆள் இருக்குது, கட்சி செல்வாக்கு இருக்குது, நான் பெயில் எடுத்துறேன், தைரியமாக பண்ணிட்டு வா அப்படின்னா அந்த பசங்க செட்டு சேர்ந்துறாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியாமல் யாரை கையை காமிக்கிறாங்களோ அடிச்சுட்டு வருவாங்க. உள்ளே போயிட்டு திருப்பி வெளியே வந்துடுவாங்க. எந்த கேஸும் நிற்கிறது இல்லை. அப்போ இதை அரசாங்கம் கூடுதலாக கவனம் எடுத்துக்கணுங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில்முறை ரவுடிகள் ஜெயந்துபுரத்தில் அதிகமாக இருக்காங்க. அரசியலில் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கவங்க அரசியல் இருந்தாலே பொதுமக்களுக்கு என்றைக்குமே அச்சுறுத்தல் தான். ஒரு கொலை குற்ற பின்னணி இருக்கிறவங்க, அதே மாதிரி கூலிப்படை பின்னணியில் இருக்கவங்க அரசியல் பண்ணாலே மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. அதுக்கு உதாரணம் தான் துணை மேயராக இருக்க எனக்கே இந்த நிலைமை. அதனால் இதுக்கு பின்புலமாக இருக்கிறவங்களையும் விசாரிக்கணும். இந்த காவல்துறை நடவடிக்கை போதுமான அளவுக்கு இல்லைன்னா நாங்கள் சட்ட ரீதியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கணும்னு எங்கள் கட்சி தலைமை முடிவு பண்ணியிருக்கு.